Hello everyone. இந்த வீடியோல CMA இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2025 எக்ஸாம் தட் இஸ் ஜூன் அண்ட் டிசம்பர் 2025 எக்ஸாமில் டாக்ஸேஷன் ரிலேட்டடாக எந்த ஸ்டடி மெட்டீரியல் அவங்க ஃபாலோ பண்ணணும், இதில் சப்ளிமெண்ட்ரி அல்லது அமெண்ட்மெண்ட் அப்படின்னா அது என்ன, அது எங்கே அவங்க ரெஃபர் பண்ணி படிக்கணும், அண்ட் தென் டைரக்ட் டேக்ஸ் ரிலேட்டடாக எந்த அசஸ்மெண்ட் இயர் இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் அப்ளிகபிள், என்ன டேக்ஸ் ரேட் இந்த ஜூன் அண்ட் டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கு அப்ளிகபிள், இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாவில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜூன் அல்லது டிசம்பர் 2025 எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் பர்டிகுலராக டாக்ஸேஷன் சப்ஜெக்ட்டுக்கு, டாக்ஸேஷன் மீன்ஸ் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டுக்குமே, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் லேட்டஸ்ட் எடிஷன் தட் இஸ் 2025 எடிஷன் இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதவே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஓல்டு மெட்டீரியல் நீங்கள் ரெஃபர் பண்ணுறப்ப அதில் அமெண்ட்மெண்ட்ஸும் சேர்த்து நீங்கள் படிக்கணும். ஒருவேளை ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லேட்டஸ்ட் எடிஷன் இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் இன்ஸ்டியூட்டில் லேட்டஸ்ட் எடிஷன் டாக்ஸேஷன் பேப்பருக்கு சைட்டில் வரல. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் அவங்க இஷ்யூ பண்ணின உடனே, லேட்டஸ்ட் எடிஷன் ரிலீஸ் பண்ணின உடனே அதை ஃபாலோ பண்ணி படிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதில் எல்லா அமெண்ட்மெண்ட்ஸுமே அதில் இன்கார்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டடி மெட்டீரியலில். ஸோ நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம், நீங்கள் டேரெக்டாக அப்படியே அந்த மெட்டீரியலை ரெஃபர் பண்ணி படிக்கலாம். அது பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட ஓல்டு ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, அதில் அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் சேர்த்து படிக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக அமெண்ட்மெண்ட் எந்தெந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்து அமெண்ட்மெண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்து அப்ளை பண்ணி படிக்கணும். இப்போ உங்கள் கையில் ஆல்ரெடி ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஓல்டு எடிஷனாக தான் இருக்கும், 2024 எடிஷன் அல்லது அதுக்கு முன்னாடி உள்ள எடிஷனாக இருக்கலாம். பட் இனிமே தான் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் இன்ஸ்டியூட்லேருந்து ரிசீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லேட்டஸ்ட் எடிஷனாக கூட இருக்கலாம். பட் இந்த எக்ஸாமுக்கு தட் இஸ் ஜூன் டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கு 2025 எடிஷன் இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அமெண்ட்மெண்ட் அதெல்லாம் நீங்களே அதில் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிறத படித்தா போதும். முக்கியமாக டாக்ஸேஷன் சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி கையில் இருக்கிற ஓல்டு எடிஷன் புக்கை ரெஃபர் பண்ணி படிக்கக்கூடாது. ஃபுல்லாகவே அதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதில் சில அமெண்ட்மெண்ட்ஸும் சேர்த்து தான் படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ இன்ஸ்டியூட்டில் பிடிஎஃப் ரிலீஸ் பண்ண உடனே லேட்டஸ்ட் எடிஷன் அநேகமாக பிப்ரவரியில் எப்போவுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஜூன் எக்ஸாமுக்கு. ஸோ இப்போ வரைக்கும் இன்னும் இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணின உடனே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து நம்ம இன்ஸ்டியூட்டில் சப்ளிமெண்ட்ரி ஆர் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் சேர்த்து கொடுப்பாங்க. இந்த சப்ளிமெண்ட்ரினா என்ன? இப்போ டாக்ஸேஷன் டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸு இந்த ஜூன் எக்ஸாமுக்கு அப்ளிகபிள், அதே மாதிரி டிசம்பர் எக்ஸாமுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட்ஸு இன்ஸ்டியூட்டில் தனியாக போடுவாங்க, சப்ளிமெண்ட்ரின்னு போடுவாங்க. இப்போ ஜூன் எக்ஸாம் அப்படின்னா ஜூன் எக்ஸாமுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் வந்ததோ அது எல்லாமே அந்த எக்ஸாமுக்கு அப்ளிகபிள். பிஃபோர் 6 months அது வரைக்கும் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் வந்ததோ டாக்ஸேஷன் ஆர் எனி ஆக்டில் வந்ததோ அது எல்லாமே அந்த எக்ஸாமுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்போ இங்கே டாக்ஸேஷனில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அது இந்த ஜூன் எக்ஸாமுக்கு எதாவது அப்ளிகபிள் அப்படின்னு சப்ளிமெண்ட்ரின்னு இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரியில் சொல்லியிருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸை உங்களுடைய ஓல்டு எடிஷன் ஸ்டடி மெட்டீரியலில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிறதும் படிச்சுக்கலாம். பட் அப்படி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்தெந்த இடத்துல கரெக்டாக அமெண்ட்மெண்ட் இருக்குன்னு உங்கள் புக்கில் அதை மார்க் பண்ணிவிட்டு படிக்கணும். அதுக்கு லேட்டஸ்ட் எடிஷனை நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். அடுத்து ஒரு டவுட்டு, டைரக்ட் டேக்ஸுக்கு அசஸ்மெண்ட் இயர் எது வரும் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது. ஜூன் அண்ட் டிசம்பர் எக்ஸாம் 2025 இயரில் அசஸ்மெண்ட் இயர் டைரக்ட் டேக்ஸுக்கு 25-26 அசஸ்மெண்ட் இயர் அப்ளிகபிள். ஜூன் எக்ஸாமுக்கும் டிசம்பர் எக்ஸாமுக்கும் ஒரே அசஸ்மெண்ட் இயர் தான். அசஸ்மெண்ட் இயர் 25-26 ஃபார் த இயர் 2025 எக்ஸாம். எந்த இயரில் எக்ஸாம் நடக்குதோ அந்த இயருடைய அசஸ்மெண்ட் இயர் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம 2025 எக்ஸாம் அப்படின்னா 2025-26 தான் நமக்கு அசஸ்மெண்ட் இயராக வரும். ஜூனுக்கும் டிசம்பருக்கும் ஒரே அசஸ்மெண்ட் இயர் தான். பட் டிசம்பர் எக்ஸாம் அப்படிங்கும்போது அந்த டிசம்பர் எக்ஸாமுக்கு 6 monthsக்கு முன்னாடி வரைக்கும் என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்ததோ டிடி ஐடிடி அதெல்லாம் அதுவும் சேர்த்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ டேக்ஸ் ரேட் இந்த எக்ஸாம் தட் இஸ் ஜூன் எக்ஸாம் டிசம்பர் எக்ஸாம் 2025ல எந்த டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள், அசஸ்மெண்ட் இயர் 25-26 ரிலேட்டடான டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். ஸோ அந்த டேக்ஸ் ரேட் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். சப்ளிமெண்ட்ரி ஆர் அமெண்ட்மெண்ட்ஸ் இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ண உடனே அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். டைரக்ட் டேக்ஸுக்கும் இன்டைரக்ட் டேக்ஸுக்கும் இன்டர் அண்ட் ஃபைனலுக்கு என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் ஜூன் எக்ஸாம் அப்படின்னு செப்பரேட்டாக டீட்டெயில்டு வீடியோ வரும். இப்போ டேக்ஸ் ரேட் இந்த எக்ஸாமுக்கு ஜூன் எக்ஸாமுக்கு என்ன அப்ளிகபிள், அசஸ்மெண்ட் இயர் 25-26 உள்ள டேக்ஸ் ரேட்டு
டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் என்னென்ன டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் அப்படிங்கிறது மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள், டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ யார் யாருக்கெல்லாம் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிளோ கொஸ்டினில் எதுவுமே சொல்லலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் தான் அப்ளிகபிள் ஆகும். ஒருவேளை டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்ல இருந்து அவங்க ஷிஃப்ட் அவுட் பண்ணிட்டாங்க, ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அதை ஆப்டின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள் ஆகும். ஜூன் அண்ட் டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கு previous year 24-25, that is assessment year 25-26 is applicable for direct tax, intern and final students ku. But default tax regime under section 115 BAC la tax rate in the assessment year ku enna varum. 115 BAC is applicable for the persons other than those who exercise the option to opt out this regime. அதாவது இந்த 115 BAC default tax regime வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதில் இருந்து ஆப்ட் அவுட் அல்லது ஷிஃப்ட் அவுட் பண்ணினவங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள். ஸோ அப்படி அந்த ஆப்ட் அவுட் பண்ணாத பர்சனுக்கு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் தான் அப்ளிகபிள். அதை தான் இங்கே கொடுக்குறாங்க. அதர் தேன் தோஸ் ஹூ எக்ஸசைஸ் ஆப்ஷன் டு ஆப்ட் அவுட் திஸ் ரெஜிம். இதில் அப் டு 3 lakhs வரைக்கும் டேக்ஸ் வராது. அப் டு 3 lakhs வரைக்கும் இன்கம் இருக்கிறப்ப டோட்டல் இன்கம் அப் டு 3 lakhs இருந்ததுன்னா டேக்ஸ் நில். 3 lakhsக்கு மேலே அப் டு 7 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா 5% வரும். ஸோ இங்கே 3 to 7 lakhs அப்படின்னு 4 lakhsக்கு 5% வரும். அதுக்கப்புறம் 7 lakhsக்கு மேலே 10 lakhs வரைக்கும் 10% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். ஸோ இப்போ இங்கே டோட்டல் இன்கம் 7 lakhsக்கு மேலே இருந்தது அப்படின்னா அப் டு 7 lakhs வரைக்கும் 3 to 7 lakhs வரைக்கும் 5%, 7 lakhsக்கு மேலே 10 lakhsக்குள்ளே இருக்கிறதுக்கு 10% அப்ளிகபிள். அதுக்கப்புறம் 10 lakhsக்கு மேலே 12 lakhs வரைக்கும் 15% டேக்ஸ் ரேட்டு. அண்ட் டோட்டல் இன்கம் 12 lakhsக்கு மேலே 15 lakhsக்குள்ளே இருந்ததுன்னா 20% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். ஸோ எபோவ் 15 lakhs 30%. ஸோ இப்போ ஒரு பர்சனுடைய இன்கம் 9 lakhs இருக்குது, அவங்களுக்கு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 lakhsக்கு அவங்க நில் வந்துடும். அடுத்தது 3 to 7 lakhs வரைக்கும் இருக்கிற இன்கம்க்கு 5%, அடுத்தது 7 lakhsலேருந்து 9 lakhs வரைக்கும் இருக்கிற இன்கம்க்கு 10% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதில் வந்து ஸ்லாப் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து 3 மல்டிபிள்ஸில் கிடையாது, இந்த இயரில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப் டு 3, அடுத்தது 3 to 7. இப்போ 3 to 7ங்கிறப்ப இங்கே 4 lakhs வரைக்கும் வருது. அடுத்தது 7 to 10 lakhs அப்படின்னா 3 lakhs இந்த ஸ்லாபுக்குள்ளே வருது. அடுத்தது 10 lakhs to 12 lakhs அப்படின்னா 2 lakhs வருது. ஸோ இங்கே 4 lakhs, அடுத்தது 3 lakhs, அடுத்தது 2 lakhs. இந்த மாதிரி கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. பட் அடுத்தது 12 lakhsலேருந்து 15 lakhsங்கிறப்ப இங்கே 3 lakhs இந்த ஸ்லாப் வருது. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு 20% அப்படின்னு சொல்லணும். 15 lakhsக்கு மேலே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது 30% அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் ஏற்கனவே பழைய அசஸ்மெண்ட் இயருக்கு ரேட்டு படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் அசஸ்மெண்ட் இயர்லலாம் பார்த்தோம்னா அப் டு 3 lakhs, அப்புறம் 3 to 6, 6 to 9, 9 to 12 அந்த மாதிரி 3 மல்டிபிள்ஸில் போகும். பட் இந்த இயரில் தட் இஸ் அசஸ்மெண்ட் இயர் 25-26ல் அந்த மாதிரி இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 lakhs வரைக்கும் நில், 3 to 7 lakhs வரைக்கும் 5%, 7 to 10 lakhs வரைக்கும் 10%, 10 to 12 lakhs வரைக்கும் 15%, அண்ட் 12 to 15 lakhs வரைக்கும் 20%. அதுக்கப்புறம் 15 lakhsக்கு மேலே 30%. இப்போ இங்கே 5, 10, 15, 20 வரும். அடுத்தது 25 வராது, 30%க்கு போயிடும். நெக்ஸ்ட் டேக்ஸ் ரேட் ஃபார் த ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம். ஸோ இண்டிவிஜுவல், HUF, AOP, BOY, AJP யாரெல்லாம் இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்லேருந்து ஷிஃப்ட் அவுட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் டாக்ஸபிலிட்டி வரும். அதுக்கான ஸ்லாப் ரேட் அசஸ்மெண்ட் இயர் 25-26க்கு when the total income does not exceed 2.5 lakhs. இதில் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், சீனியர் ஆர் சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா அவங்கள தவிர மீதி இருக்கிறவங்களுக்கு இந்த டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். டோட்டல் இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் 2.5 lakhs, 2,50,000 வரைக்கும் தான் டோட்டல் இன்கம் இருக்குன்னா டேக்ஸ் வராது. அது வரைக்கும் எக்ஸம்ஷன். டோட்டல் இன்கம் 2,50,000 எக்ஸீட் ஆயிருக்கு, பட் 5 lakhs வரைக்கும் அவங்களுடைய டோட்டல் இன்கம் இருந்ததுன்னா இந்த அமௌண்ட்டுக்கு 5% டேக்ஸ் ரேட் வரும். 2,50,000 to 5 lakh வரைக்கும் 5%, 5 lakhsல இருந்து 10 lakhs வரைக்கும் இருக்கிற டோட்டல் இன்கம்க்கு 20% டேக்ஸ் ரேட். இப்போ ஒரு பர்சனுடைய டோட்டல் இன்கம் 5 lakhs எக்ஸீட் ஆகுது அப்படின்னா அப் டு 5 lakhs வரைக்கும் இந்த 2,50,000 to
அண்ட் 5 லேக் வரைக்கும் இருக்கிற அமௌண்ட்டில் 5%. இதனோட வேல்யூ தான் 12,500. ஸோ அப் டு 5 லேக்ஸ் வரைக்கும் 12,500. 5 லேக்ஸுக்கு மேலே எக்ஸிட் ஆகிருக்கிற அமௌண்ட் அப் டு 10 லேக்ஸ் வரைக்கும் உள்ளதில் 20% டேக்ஸ் ரேட்டும் அப்ளிகபிள். ஒரு பர்சனுடைய டோட்டல் இன்கம் எக்ஸீட்ஸ் 10 லேக்ஸாக இருந்ததுன்னா அங்கே அப் டு 10 லேக்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்லாப் ரேட், அதாவது 2.5 லேக்ஸ் டு 5 லேக்ஸ் வரைக்கும் 5%, அதுக்கு 12,500. அடுத்தது 5 லேக்ல இருந்து 10 லேக் வரைக்கும் இருக்கிற அமௌண்ட்டுக்கு 20%னா 1 லேக் வரும். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 1,12,500 அப் டு 10 லேக்ஸ் இன்கம் இருந்ததுன்னா 1,12,500 டேக்ஸ் அமௌண்ட். அதுக்கப்புறமா 10 லேக்ஸ் எக்ஸிட் ஆகிருக்கிற டோட்டல் இன்கம் எல்லாத்துக்கும் 30% அப்ளிகபிள் ஆகும். இது யாரெல்லாம் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருந்து ஷிஃப்ட் அவுட் பண்ணியிருக்காங்களோ, இண்டிவிஜுவல், HUF, BOP, BOY, AJP, who has exercised the option of shifting out of the default tax regime, அவங்களுக்கு ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள். இதுலேயே அவங்க சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் ஷிஃப்ட் அவுட் பண்ணியிருக்கிற பர்சன் அதர் தென் சீனியர் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அப் டு 2.5 லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் ரேட் நில். பட் அவங்களே ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஆஃப் த ஏஜ் ஆஃப் 60 இயர்ஸ் ஆர் மோர் பட் லெஸ் தேன் 80 இயர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கான ஸ்லாப் ரேட்டு அவங்களுடைய டோட்டல் இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் 3 லேக்ஸாக இருந்தால் அவங்களுக்கு நில். அப் டு 3 லேக்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸம்ஷன். 3 லேக்ல இருந்து 5 லேக் வரைக்கும் இருக்கிற டோட்டல் இன்கம்க்கு 5% டேக்ஸ் ரேட் வரும். 5 லேக்ல இருந்து 10 லேக் வரைக்கும் இருக்கிற அந்த டோட்டல் இன்கம் அந்த அமௌண்ட்டுக்கு 20% டேக்ஸ் ரேட் வரும். அப்போ 3 to 5 லேக்ஸ் வரைக்கும் 5%, அதோடைய அமௌண்ட்டு 10,000 ஆட் பண்ணிவிட்டு 5 லேக்ஸ்க்கு மேலே 10 லேக்ஸ்க்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டுக்கு 20% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். டோட்டல் இன்கம் 10 லேக்ஸ் எக்ஸீட் ஆச்சுன்னா அவங்களுக்கு 30% ஸ்லாப் ரேட் வரும் அந்த 10 லேக்ஸ் எக்ஸீட் ஆகிருக்கிற அமௌண்ட்டுக்கு. அப்போ அப் டு 10 லேக்ஸ் வரைக்கும் இங்கே மேலே சொன்ன ஸ்லாப் ரேட் தான். 3 to 5 லேக்ஸ் வரைக்கும் 5%, அது ஒரு 10,000 அமௌண்ட் வரும். 5 to 10 லேக்ஸ் வரைக்கும் 20%னா 1 லேக் வரும். அந்த ரெண்டும் சேர்ந்து 1,10,000 டேக்ஸ் அமௌண்ட் அப் டு 10 லேக் டோட்டல் இன்கம். அதுக்கப்புறம் 10 லேக்ஸ் எக்ஸீட் ஆகிருக்கிற இன்கம் எல்லாத்துக்கும் 30% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் ஆகும். சீனியர் சிட்டிசனுக்கு இந்த டேக்ஸ் ரேட்டு. சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தால், சூப்பர் சீனியர் சிட்டிசன்னா ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஆஃப் த ஏஜ் ஆஃப் 80 இயர்ஸ் ஆர் மோர் அட் எனி டைம் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர், இவங்களுக்கான ஸ்லாப் ரேட்டில் இவங்களுக்கு டோட்டல் இன்கம் 5 லேக்ஸ் வரைக்கும் எக்ஸம்ஷன். 5 லேக்ஸ் எக்ஸீட் ஆகல அவங்க டோட்டல் இன்கம் அப்படின்னா அவங்களுக்கு நில். வேர் த டோட்டல் இன்கம் எக்ஸீட்ஸ் 5 லேக்ஸ் பட் டஸ் நாட் எக்ஸீட் 10 லேக்ஸ். அப்போ 5 லேக்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் டேக்ஸ் வராது. அதை தாண்டி அவங்களுக்கு எவ்வளவு இன்கம் இருக்கோ அதுக்கான ஸ்லாப் ரேட்டு 5 லேக்ஸ் எக்ஸீட் ஆகிருக்கு பட் 10 லேக்ஸ்க்குள்ளே இருந்ததுன்னா 20% டேக்ஸ் ரேட்டு. 5 லேக்ஸ் எக்ஸீட் ஆகிருக்கிற அமௌண்ட்டுக்கு 20% டேக்ஸ் ரேட் அப் டு 10 லேக்ஸ் வரைக்கும். 10 லேக்ஸ் டோட்டல் இன்கம் எக்ஸீட் ஆகும்போது அப் டு 10 லேக்ஸ் வரைக்கும் அவங்களுக்கான டேக்ஸ் அமௌண்ட் 1 லேக் வரும். அதாவது 5 லேக்ஸ் எக்ஸீட் ஆனது அப் டு 10 லேக்ஸ் வரைக்கும் உள்ளதுக்கு 20%. ஸோ இந்த 5 லேக்ஸில் 20%ன்னு பார்த்தா 1 லேக் டேக்ஸபிள் அமௌண்ட், தட் இஸ் டேக்ஸ் அமௌண்ட். 10 லேக்ஸ் எக்ஸீட் ஆகிருக்கிற டோட்டல் இன்கம்க்கு 30% அப்ளிகபிள். இது சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கான டேக்ஸ் ரேட்டு. ஸோ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருந்து ஷிஃப்ட் அவுட் பண்ணின பர்சன் அவங்களுக்கு இந்த டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். சீனியர், சூப்பர் சீனியர் சிட்டிசன் இவங்களை தவிர மற்றவங்களுக்கு. பட் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் தான் ஒரு பர்சனுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா அதுலேருந்து அவங்க ஷிஃப்ட் அவுட் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்கிற டேக்ஸ் ரேட் தான் அப்ளிகபிள். ஸோ இங்கே நம்ம பார்த்துருக்கிற இந்த டேக்ஸ் ரேட்டு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அண்ட் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள் ஆகக்கூடிய பர்சன்ஸ்க்கு டேக்ஸ் ரேட் இந்த ஜூன் அண்ட் டிசம்பர் எக்ஸாமுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.